ஒரு அழகான கிராமத்தில் பல காலங்கள் முன்பு ஒரு காக்கா வாழ்ந்தது. அந்த காக்கா மிகவும் புத்திசாலியாக இருந்தது. ஆனால் அந்த கிராமத்தில் சில இடங்களில் மழை சுருக்கமாக பெய்ததால் சில குடுவைகள் எப்போதும் வெறுமனே இருந்தன. ஒரு நாள் காக்கா மிகவும் தாகம் கொண்டிருந்தது. அது நீர் தேடி சுற்றி கொண்டிருந்தது. கடைசியில் அது ஒரு குடுவையை கண்டுபிடித்தது. ஆனால் அந்த குடுவையில ஒரு வித்தியாசம் இருந்தது. குடுவை வெறுமையாகவும் நீர் எதுவும் இல்லை. காக்கா கற்றுக்கொண்டது, நீர் எடுப்பது கடினம் என்றாலும் வழி இருக்கலாம். அப்போது காக்கா ஒரு கற்களை நோக்கி பார்த்தது. அது நினைத்தது, நான் கற்களை போட்டால் நீர் எங்கேயோ இருக்கும் என்று எண்ணிக்கொள். அது சில கற்களை குடுவைக்கு கொடுத்து பார்த்தது. அதிர்ஷ்டம்! அடுத்த சில முயற்சிகளில் குடுவையின் கீழே சிறிய நீர்க்குழாய் இருந்தது. காக்காவின் அறிவு காரணமாக அது வெற்றியடைய முடிந்தது. காக்கா நீரை குடித்து பிற காகங்களுக்கும் தண்ணீரை கொண்டு வந்தது. மற்ற பறவைகளும் அதன் அறிவை பாராட்டின. அந்த நாளில் முதல் முறை அந்த கிராமத்தின் காகங்கள் வறட்சி இல்லாமல் நீரை பருகின. உண்மையான செல்வம் செல்வங்களை திரட்டி சேர்ந்தது அல்ல. அறிவும் புத்திசாலித்தனமும் தான் நம்மை வாழ்வில் வெற்றியடைய செய்கிறது.